தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தால் இயக்கப்பட்டு வரும் அரிசி ஆலைகளை 32 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் நவீனமயமாக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மேம்படுத்தப்பட்ட நவீன அரிசி ஆலைகள் மூலம் விரைவாக மற்றும் தரமான அரிசியாக மாற்றப்பட்டால்தான் பொது விநியோக திட்டத்தின் மூலம் மக்களுக்கு தரமான அரிசியை வழங்க இயலும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தால் இயக்கப்பட்டு வரும் அரிசி ஆலைகளின் செயல்திறனை மேம்படுத்த வேண்டியது அவசியமாகும். எனவே தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அம்மன்பேட்டை, பட்டுக்கோட்டை, மதுரை மாவட்டத்தில் உள்ள கடச்சனேந்தல், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள எருக்கூர், கடலூர் மாவட்டத்தில் உள்ள நெய்வேலி, கோவை மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள செய்யார் ஆகிய 7 இடங்களில் உள்ள அரிசி ஆலைகளை 32 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் நவீனமயமாக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். அரசின் இந்த நடவடிக்கை பொது விநியோக திட்டத்தின் மூலம் தரமான அரிசியை பொதுமக்களுக்கு வழங்க வழிவகுக்கும் என்றும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.